நாம் இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் தேவையான அளவு பாஸ்தாவை போட்டு நல்லா வேக வைங்க. வேக வைக்கும் போது அந்த பாஸ்தாக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துப்போம். பட்டரோட மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலை சேர்க்கலாம். பால் சேர்த்து அது கட்டி இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நமக்கு நல்லா அந்த க்ரீமி பதத்துக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க பாஸ்தாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். நம்ம எவ்வளோ பால் ஊற்றுறோமோ அவ்வளோக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நமக்கு. இது காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாவை லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.